எல்லாருக்கும் வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம கடன் இல்லாமல் வாழணுன்னா, நம்ம எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும், எந்த ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணாலையும் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு காடுகிட்ட ஆலோசனை கேட்கணும். அடுத்தது மனிதர்களுடைய ஆலோசனை கேட்குறவங்களா இருக்கணும். பைபிள்லேருந்து சில வசனங்கள் வாசிக்கலாம். ஏசையா 28ஆம் அதிகாரம் 29ஆம் ஏசையா 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாயிற்று. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். என்னன்னா, சேனைகளின் கர்த்தர் அவர் ஆலோசனை கொடுத்ததில் ஆச்சரியமாக இருப்பார், செயலில் மகத்துவமாக இருக்கிறார். அடுத்தது யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் வாசிக்கலாம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாகவும் பேசுகிறதுக்கு பொறுமையாகவும் கோபிப்பதற்கு தாமதமாகவும் இருக்க கடவர். நம்ம எப்படி இருக்குன்னா, என் பிரியமான சகோதரரே, யார் என்ன சொன்னாலும் அதை கேட்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். பேசுகிறத கேட்கறதுக்கு பொறுமையாக இருக்கணும். கோபம் நம்மளுக்கு வரக்கூடாது, அதனே தாமதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அடுத்த வசனம், மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. நம்ம கோபப்படுறதுனால ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. தேவனுக்கு அது பிரியமும் இல்லை. அடுத்தது நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் வீழ்ந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆலோசனை இல்லைன்னா நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி, கர்த்தருடைய ஆலோசனையாக இருக்கணும், மனுஷனுடைய ஆலோசனையாக இருக்கணும். ஆலோசனை இல்லைன்னா நம்ம வீழ்ந்து போகிறவங்களாக இருக்கணும். அநேகர் ஆலோசனை உண்டானால், நம்ம நிறைய பேர் ஆலோசனை கேட்கறதுனால நம்மளுக்கு ஏதோ நம்ம அந்த ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாது, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னா அது மாதிரி கேட்கணும். இல்லைன்னா நம்ம வாழ்க்கை கடனில் தான் முடியும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு காடோட ஆலோசனை கேட்கணும். அடுத்தது மனிதர்களுடைய ஆலோசனையாவது கேட்கணும். ஆலோசனை கேட்கலன்னா நம்ம வீழ்ந்து போயிடுவோங்க. இப்போ யாத்ராகமும் 18ஆம் அதிகாரம் நம்ம 14லேருந்து 24 வரைக்கும் வாசித்தோம் ஆல்ரெடி ஒரு வீடியோவில். அடுத்தது 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் தொடங்கி 16ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம். நம்ம கடல்லேருந்து வெளியே வரத்துக்காக நிறைய பேர்கிட்ட ஆலோசனை கேட்குறவங்களா இருக்கணும். எப்பயுமே ஆலோசனை இல்லைன்னு வச்சுக்கோ, நம்மளுக்கு பிரச்சனைகள் தான் வரும். தாவீது கூட விரோதமாக ஆலோசனை அது கேட்கல, அவர் தேவையான ஆலோசனை அவர் கூட கேட்டார். கர்த்தர் நம்மளுக்கு யோசனையில் பெரியவர். கர்த்தர்கிட்ட ஃபஸ்ட்டு ஆலோசனை கேட்குறவங்களா நம்ம இருக்கணும். நெக்ஸ்ட்டு மனிதர்கிட்ட ஆலோசனை கேட்குறவங்களா